Hi friends, we will talk about recipe ribbon pakoda. Ribbon pakoda வந்து செய்யறது process அதிகம் கஷ்டம் நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயங்கர ஈஸியாவும் டேஸ்டியாவும் நம்ம செய்யலாம் வாங்க. நமக்கு தேவையான பொருள் இதுதான். இது இருந்தா டேஸ்டியான ribbon pakoda நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற பொருள் எதுனா எண்ணெய், பொரிக்க தேவையான எண்ணெய். அப்புறம் 1 கப் அரிசி மாவு, கடலை மாவு 1/2 கப் போதும். அப்புறம் நெய் வந்து ஆப்ஷனல் 1 ஸ்பூன். அச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோடு போட்டிருக்கோம். இந்த அச்சு தான் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், அப்புறம் எள்ளு, பெருங்காயம், உப்பு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இது இருந்தால் ஈஸியாக டேஸ்டியாக நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க பெருசாக. அதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 1 கப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு இது கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, எள்ளு, அப்புறம் வந்து பெருங்காயம், இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பண்ணுற தப்பு என்னென்னா ஃபஸ்ட்டே தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிருவோம். ஆனால் ஒரு இடத்துல காரம் இருக்கும், ஒரு இடத்துல உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக. ஆனால் இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி போட்டு பிசைஞ்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நெய் 1 ஸ்பூன் இல்லைனா ஆயில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோடு கலந்து வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு அளவு மாறிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்படி நம்ம விரல் வச்சா நல்லா அமுங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அச்சியை எடுத்துக்கலாம். அச்சில் ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் அழகாக கீழே நம்மளுக்கு வரும். போட்டுட்டு கீழே போட்டு செட்டில் பண்ணிக்கலாம். செட்டில் ஆகிடுச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஆயில் வச்சு ஆயில் வந்து ஹீட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் இப்போ ஹீட் ஆகணும்னா நம்ம ஒரு பால் போட்டு பார்க்கணும். உடனே மேலே பொரிஞ்சு மேலே வந்துடணும். கீழேயே இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. இது மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதுக்கு வந்து முறுக்கு மாதிரிலாம் இருக்க வேணாம். நம்ம எப்படி இருந்தாலும் உடைக்க தான், ரிப்பன் பக்கோடானா உடைக்க தான் செய்வோம். அதனால் நீங்கள் போட்டு எப்படி வேணால் இருக்கலாம் ஷேப். இந்த பாருங்கள், ஆயில் பபுள்ஸ்லாம் இது மாதிரி அடங்கிட உடனே எடுத்துடலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்ச நேரம் போதும். டக்குன்னு ஒரு 1 மினிட்ல ரெடி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, மேலே போட வேணாம். இதோ இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரிப்பன் பக்கோடா செய்கிறது கஷ்டம்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம செஞ்சது எவ்வளோ கிறிஸ்பியாக. அதை பாருங்கள், நம்ம உடைச்சா உடையுது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.